சார் மருதநாயகம் அவர் என் கூட ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சிட்டார் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்தாரு. எனக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவினுடைய அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய நாட்டமும் ஆர்வமும் உண்டு சார். ஸோ அதை பற்றியெல்லாம் நான் பேசும்போது அவருக்கும் வந்து ஒரு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், நிறைய கருத்துக்களை பரிமாறிக்குவார். மருதநாயகம் ட்ரெய்லரை போட்டு காட்டினார் சார் எனக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு தடவை. அப்புறம் அவர் எழுதின சிறுகதைகள் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. தமிழில் வந்து ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு தத்துவம் ஒன்று உண்டு சார். அது வந்து இந்த மறுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். அவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் சார். அதான் உண்மையும் கூட. அதை பேஸ் பண்ணி அவர் தன்னுடைய 20s இருபதாவது அந்த வயதுகளில் அவர் எழுதின ஒரு சிறுகதையை பற்றி சொன்னார். கண்டனன் விந்தன் அப்படின்னு. அவர் நடிக்க வராட்டினா he would have become an international level writer. நிறைய விஷயங்கள் அவர். நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன், கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். இது நான் கண்ணதாசன் சாருடைய பாடல் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் பேசும்போது அதை ஊற்றி பேசும்போது இல்லை இது வாலி சார் எழுதுனது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு தகவல் களஞ்சிய மாதிரி இருந்தார். நான் அவர் கூட பணியாற்றின அந்த காலகட்டங்கள் எல்லாமே I learned a lot from him.